இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2025 ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அவர் அதிபராக பதவி வகித்த இந்த ஓராண்டில் மட்டும் இந்திய மதிப்பில் 12,810 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாகவும் செல்வ செழிப்பு மிக்கதாகவும் மாற்றிக்கொண்டிருப்பதாக கூறி வரும் ட்ரம்ப் கடந்த ஓராண்டில் மட்டும் குடும்ப தொழில்கள் மூலம் இவ்வளவு பணத்தை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய வரி கொள்கைகளால் பல்வேறு நாடுகள் மட்டுமில்லாமல் அமெரிக்கர்கள் கூட பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் ட்ரம்பின் ஓராண்டு வருமானம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கர்களின் சராசரி குடும்ப ஆண்டு வருமானம் 76,70,860 உள்ள நிலையில் ட்ரம்பின் ஆண்டு வருமானம் அதைவிட 16,822 மடங்கு அதிகமாக உள்ளதென கணக்கிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் என்ற பெயரை மட்டும் உரிமம் கொடுத்து வியட்நாம், இந்தோனேஷியா, இந்தியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலான பல நாடுகளில் செயல்படுத்தப்படும் 20 திட்டங்கள் மூலம் சுமார் 200 கோடி ரூபாயை அவர் சம்பாதித்துள்ளார். மகாராஷ்டிராவின் புனே நகரில் ட்ரம்ப் வேர்ல்ட் சென்டர் என்ற பெயரில் ஒரு ரியல் எஸ்டேட் அலுவலக கட்டடம் இயங்கி வருகிறது. ட்ரம்பின் இந்த செயல்பாடுகள் மூலம் அதிபர் பதவியை அவர் தனது குடும்ப தொழில்களுக்கும் பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது. வியட்நாம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த நாட்டின் மீது ட்ரம்ப் 46% ஏற்றுமதி வரி விதித்தார். ஆனால் அந்த நாட்டின் ஹனோ நகரில் ட்ரம்ப் நிறுவனம் கோல்ஃப் வளாகம் கட்ட விரும்பியது. அதற்கு ஒப்புதல் அளித்ததும் ஏற்றுமதி வரிகளை 20% குறைத்துவிட்டார். ரியல் எஸ்டேட் மட்டுமின்றி கிரிப்டோ கரன்சி மூலமும் ட்ரம்பின் குடும்ப நிறுவனங்கள் பெரும் பணம் ஈட்டி வருகின்றன. தனது முதல் பதவி காலத்தில் பாகிஸ்தானை திட்டி தீர்த்த அதிபர் ட்ரம்ப் இந்த இரண்டாவது ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுடன் சுமார் 17,000 கோடி ரூபாய்க்கு கிரிப்டோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். ட்ரம்பின் மனைவி மெலானியா பெயரில் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ட்ரம்புக்கு சுமார் 2,565 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. சமூக ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுக்கு எதிராக ட்ரம்ப் வழக்கு தொடுத்தார். அதை தீர்த்து கொள்வதற்காக அந்த நிறுவனங்கள் ட்ரம்புக்கு சுமார் 8,250 கோடி ரூபாய் பணம் கொடுத்தன. இதுவும் அவரது ஆண்டு வருமானத்தில் சேர்ந்திருக்கிறது. இது மட்டுமின்றி விலை உயர்ந்த பரிசுகளையும் ட்ரம்ப் பெற்றுள்ளார். சுமார் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரண்மனை போன்ற விமானத்தை கத்தார் நாட்டிடமிருந்து ட்ரம்ப் பரிசாக பெற்றுள்ளார். கத்தாரின் தோஹா நகரத்தில் ஒரு ஆடம்பர கோல்ஃப் ரிசார்ட் கட்டுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான சில வாரங்களுக்கு பிறகு கத்தார் இந்த பரிசை ட்ரம்புக்கு வழங்கியது. மந்தமான பொருளாதாரம் மற்றும் விலைவாசி உயர்வால் அமெரிக்கர்களை திண்டாடி வரும் நிலையில் ட்ரம்பின் ஆண்டு வருமான அளவு பலரையும் மலைக்க வைத்திருக்கிறது.